அது பெருமை. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பல தொகுதியில எம்எல்ஏக்கே யாருன்னே தெரியாது. டிவிகே எம்எல்ஏ இவர் தானான்னு யாருக்குமே தெரியாது. ஏன் சொல்றேன்னா, த தலைவர் விஜய் அவர்கள மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்கள மட்டும் தான் எல்லாம் ஓட்டு போட்டு வின் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. முக்காவாசி பேர் யாருக்குமே தெரியாது. அந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. டிவிகே எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அதனால நீங்க போய் அறிமுகம் ஆகுங்க ஃபர்ஸ்ட். நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம். அதுல எந்த தப்புமே கிடையாது. அறிமுகம் ஆகிட்டு அம்மா இந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஏற்கனவே என்ன இருந்தது? இப்போ நாங்கள் இதை மாற்றி தரோம். நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு இதை மாற்றி தந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீல்ஸ் போடுங்க. பிரச்சனை கிடையாது. அதில் எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். டிவிகே எம்எல்ஏஸ், டிவிகே அரசுக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாகனங்கள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த ஊரக பணிகளுக்காக. அதில் ஒரு டிரைவர் கேட்டிருந்தாரு, சார் என் வண்டி ஓட்டி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ரெக்வஸ்ட் ஏற்று அவர் ஒரு ரவுண்ட் வச்சார். தலைமை செயலகத்தில் ஒரு ரவுண்ட் வச்சார். ஸோ அது வரவேற்கக்கூடியது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், அது வரவேற்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 23 அமைச்சர் பதிவு வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 ஆயிடுச்சு. 35 பேர் வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35ல் 33 சரியாக போச்சு. இன்னும் 2 இருக்குது. இது 2 பார்த்தீங்கன்னா விசிகேக்கு ஒன்றும் ஐயுஎம்எலுக்கு ஒன்றும். அவங்க 2 பேரும் ஒன்றும் கன்ஃபார்ம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க அமைச்சர் ஆகிறாங்க, அமைச்சரவைக்குள்ளே போகிறாங்கன்றது தான் உண்மை. அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா விசிகேவும் சிபிஎம் சிபிஐலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிமுகலேருந்து யாருன்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் கூட்டணி வைத்ததை டிவிகே கூட கூட்டணி வைத்ததை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற மாதிரி சண்முகம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிபிஐ சேர்ந்தவர்கள். விசிக தலைவர்களும் சொல்லியிருக்காரு. விசிகே தலைவர் அவர்கிட்ட கேட்ட தொல் திருமாவளவனை கேட்டபோது விஜய் அவர்கள் டிவிகே அவர்கள் உறுதி கொடுத்துருக்குறாங்க. அமைச்சர் பதவி நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏடிஎம்கேக்கு சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தலைமையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் டிவிகளை தொடர்றதா இல்லைன்னா மறுபரிசீலனை பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மக்களுக்கு நான் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறேன். நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். டீட்டெயில் எடுத்து நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்ததில் இந்த மாதிரி எம்எல்ஏஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் என்னென்ன குறைகள் இருக்குது, உங்களுடைய எம்எல்ஏக்கள் எப்படி செயல்படுறாங்க, இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் செயல்படணுமா அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயில் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ